ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் நம்ம சேனலில் கவர் பண்ணாத ஒரு ஃபார்மேட்டில் ஒரு டெக்கை எடுத்துகிட்டு வர போகிறேன். அது நான் ரெடி பண்ணதில்லை. அதெல்லாம் என்ன எது நம்ம வீடியோ போக பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் ஒரு கமெண்ட்டை பற்றி பேசணும்னு நினச்சேன். அதான் நம்ம கார்த்திக் 9193 நண்பர் பண்ண இந்த கமெண்ட். ஹேவிங் 6 எவால்வ் ஷர்ட்ஸ் ரைட் நவ், கேன் ஐ யூஸ் இட் ஆன் பெக் ஆர் மேக்னைட் விச் இஸ் பெட்டர்? இதுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. முக்கால்வாசி பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி எனக்கு தெரியும். பட் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். லெஜண்ட் சிஆர் மேக்னைட் சொல்லியிருக்காரு. துவாரா கேமிங் ப்ரோ, ஆர் யூ மேட் பெக்கா விசஸ் மேக்னைட்? ஜஸ்ட் பெக்கா ப்ரோ. ஓகே, அவர் சொல்கிறது கரெக்ட் தான். பெக்கா விசஸ் மேக்னைட் சொன்னால் பெக்கா தான். இஃப் ஆப்பனன்ட் டஸ் நாட் ஹேவ் பெக்கா, மேக்னைட் வுட் பி வின் கண்டிஷன். மெகா நைட், ஐ ஸ்வேர் ஐ ஹேவ் பெக்கா பட் யூ சூஸ் மெகா நைட். மோஸ்ட்டாக என்ன சொல்ல வராங்கன்னா, மெகனைட் தான் சொல்ல வராங்க. பட் ஆனால் அவர் சொன்னால் பெக்கா வச்சு மெகனைட் வச்சா பெக்கா தான் ஜெயிக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் வின் கண்டிஷன் மெகனைட்டு தான். நானும் அந்த கன்ஃபார்ம் மெகனைட் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன் சிஆர் கிளாஷ் ராயல்காரங்களே தெரிஞ்சு தான் ஏன் கோல்ட் பாஸில் எவால்டு பெக்கா கொடுத்தானுங்க. அப்போ தான் காசு கொடுத்து மெகனைட் வாங்குவோம். ஏன்னா மெகனைட்டோட ஒர்த்து தெரியும். மெகனைட் கன்ஃபார்ம் காசு கொடுத்து வாங்குவாங்க. இதுவே மெகனைட்டை நம்ம கோல்டு பாஸில் கொடுத்துட்டா பெக்காவை காசு கொடுத்துவாங்க. சில பேர் யோசிப்பானுங்க. ஸோ அவங்க நல்லா யோசிச்சு தான்ப்பா விட்டுருக்கானுங்க. நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு வாங்கிக்கோங்க. பட் ஆனால் டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேயர்ஸ் தான். சில பேர் பெக்கா வச்சு ஓபி விளையாடுவாங்க, சில பேர் மெகனைட் வச்சு ஓபி விளையாடுவாங்க. பட் ஆனால் மை ப்ரிஃபரன்ஸ் மெகனைட்டாக தான் இருக்கும். வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னால, இது வரைக்கும் நான் பண்ணாத வீடியோவாக இது இருக்க போதுன்னு. அதான் இது. ஜஸ்ட்டு உள்ளே போகிறோம். டிவி ராயில் கிளிக் பண்ணுறேன். இருங்க, ஏதாவது ஒரு டெக்கை எடுப்போம். நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்குமா ஒரு டெக்கை எடுத்து அதை நம்ம இன்றைக்கி வச்சு ப்ளே பண்ண போகிறோம். மெகனைட், வல்கரி, விசார்டு. ஐ திங்க் இந்த காம்போ நல்லா இருக்குது. பட் ஆனால் இவன் எப்படி ப்ளே பண்ணால் நான் இன்னும் செக் கூட பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் அவன் ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணலாம். அதே டெக் தான் வச்சுருக்கான். சில நேரத்தில் அதில் வேறு டெக் காமிக்கும், அவன் ப்ரொஃபைலில் வேறு டெக் காமிக்கும். அதனால் பார்த்தேன். டெக்கு காப்பி பண்ணியாச்சு. அண்ட் எத்தனை எலிக்சர் டெக் இது? கன்ஃபார்ம் 4 எலிக்சர் மேலே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதிலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். 4.4 எலிக்சர் டெக்கு. 7 எலிக்சர் 2 கார்டு, 5 எலிக்சர் 1 கார்டு. மீதி எல்லாமே கொஞ்சம் ஆவரேஜ் எலிக்சர் தான் இருக்குது. ஸோ ராயல் க்ரூட்ஸ் மற்றும் மேக்னைட் யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். பட் ஆனால் டவர் அடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டப்படுது இந்த டெக் வச்சு. இவன் எப்படி தான் அடிச்சான்னு எனக்கு புரியல. அந்த பக்கம் பார்க்குறதா டைம் ரொம்ப ஆகிடும். அதனால் நான் ஸ்ட்ரெயிட்டாக எந்த ரெஃபரன்ஸுமே எடுக்காமல் அட்டாக் இறங்கிட்டேன். நம்ம எப்படி தான் விளையாடுறோம்னு பார்க்கலாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூட சண்டை போட வந்தது மிஸ்டர் 10. வேல்கரி மட்டும் ப்ளேஸ் பண்ணிட்டா. ஓகே, டேகர் டச்சஸ். இது நம்ம டெக்கு காப்பி பண்ணும்போது அவனோட டவரையும் சேர்த்து காப்பி பண்ணணுமா எனக்கு தெரியல. ஏன்னா நான் டேகர் டச்சஸ் தான் வச்சுருந்தேன், எனக்கும் அது தெரியாது. அவன் மொத்தம் 3 கார்டு ரெவல் பண்ணியிருக்கான். 3மே ஓபியான கார்டு. இறக்கலான்னு தெரிஞ்ச ஏன்டா இறங்கின டார்க் பிரின்ஸை. ஆனால் தெரிஞ்சே இறக்கல. அது 2மே சைமல்டேனியஸில் ட்ராப் பண்ணிட்டோம். பின்னாடி இந்த ராயல் க்ரூட்ஸ். டார்க் பிரின்ஸை செதுக்கிட்டானுங்கப்பா. பையன் எவால்டு பெக்கா வச்சுருப்போனும். பெக்காவை ஸ்டார்டிங்கை ஒருட்டி விட்டுருக்கான். மேபி விசார்டு. வான்ஸ் விசார்ட். ஸோ 1 2 3 4 டோட்டலாக அவன் 5 கார்டு ரிவீல் பண்ணியிருக்கான். ஷேமா போடா. அதை டிஃபெண்ட் பண்ணுறாதரா. போடு ஒரு ஷாட். நம்ம டாக் டச்சில் பார்த்திங்கன்னா அவனோட வேல்கரியை அவன் டோட்டலாக இப்போ இது போடுவானே. ஐ ப்ரெடிக்டட். பட் ஆனால் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. ஃபயர் கிராக்கர்ஸ் போடுப்பா. நைட் வேறையா. அவன்கிட்ட ஸ்பெல் சப்போர்ட் பார்த்தா அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை. எல்லாமே கேரக்டர் கார்ட்ஸ் தான் வச்சுருக்கான். ஸோ கேரக்டர் கார்டுன்னு சொல்கிறப்ப நம்மளோட வால் பிரேக்கர்ஸ் தடுக்க அவனுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். கொஞ்சம் தான் சொன்னேன். ஐயோ, என்கிட்ட எந்த எவால்டு வேறு இல்லை. ராயல் க்ரூட்ஸ் எவால்டு இல்லை, அவனை ஓட விட்டுருக்கலாம். ஸோ அகைன் பெக்கா, சேம் அகைன் ராயல் க்ரூட்ஸ். ஒரே மாதிரி தான் போயிட்டு. டபுள் எலிக்சர் வேறு ஸ்டார்ட் ஆகிருக்கு. மேபி இந்த இடத்துல விசார்ட் அடிச்சுக்கிறேன். ஃபயர் கிராக்கர்ஸ் அந்த இடத்துல ஓவராக டேமேஜ் கொடுத்துட்ருக்கு. ஐ ஹேட் தட். ஸோ அகைன் இந்த இடத்துல இவன். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்.
அவனால் என்ன பண்ண முடியும்னு யோசிப்போம். நைட்டு போடுவான் மேபி. பட் ஆனால் வேல்கரி டிஃபெண்ட் பண்ணும் அவனோட டவர் டேமேஜை. எனக்கு ஃபோன் வேறு வருது. அந்த பக்கம் அவன் என்ன பண்ணான்? ஒய் எதனால் நான் அதெல்லாம் ஃப்ரீயாக விட்டுறேன். கொஞ்சம் பாவம்னு பார்த்தா இப்படி பண்ணுறான். ஹலோ சொல்லுங்கண்ணா. சாய்ராம் அட்சஸ் தானா? கொடுத்துட்றேண்ணா விட்டுன்னு. ஒரு டெலிவரி கால்ப்பா. அண்ட் அகைன் ஒரு ஆரோஸ்க்கான வேல்யூ. விசாடோட பவர் அந்த ஓபி. அந்த நான் கூட ஃபயர் வேக்ஸ் மிஸ் பண்ணுறேன்னு நினச்சேன். அப்படி ஏதோ நடக்கலை. ஓகே கிவ் அப். ஃபஸ்ட்டு மேட்ச்சு செம்ம ஈஸியாக தான் இருந்தது. ஏன்னா நமக்கு வந்து அப்போனண்ட் அந்த லட்சத்தில் இருப்பான். அவனும் அந்தளவுக்கு எவல்யூஷன் எதுவும் எடுத்துன்னு வந்தோமோ எனக்கு தெரியல. நான் கவனிக்கல. அவன் ஒரு வாட்டி கூட எவல்யூஷன் யூஸ் பண்ண மாதிரி. அண்ட் இப்போது இதை நான் இதில் யூஸ் பண்ணி பார்க்குறேன். இதை அப்படியே காப்பி அடிக்கிறேன். இருங்க. ட்ராஃபி ரோடில் போயிட்டு எங்கடா அந்த டெக்கை காணோம். ட்ராஃபி ரோடில் 10 டெக்கு வேறு செட் பண்ணிக்க முடியுமா? ஏன்னா இதுலேயே நான் 10 தான் வச்சுருந்தேன். அதை யா ரைட். காப்பி ட்ராஃபி ரோட். இதில் போயிட்டு பேஸ்ட் அடித்து பட் ஆனால் இதில் வருமானு தெரியல. எவல்யூஷன் நம்மக்கிட்ட எவல்யூஷன் இருந்ததும் எவல்யூஷன் ப்ளே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு நம்பிக்கையில் அதில் ப்ளே பண்ணி பார்க்குறேன். அதுலேயாச்சும் எவல்யூஷன் கொடுங்கடா எனக்கு. எனக்கு விசாட் கூட நார்மலாக இருந்தால் கூட ஓகே தான். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி அட்டாக். ஸோ இந்த வாட்டி நம்ம கூட சண்டை போட வந்தது மிஸ்டர் டிடிஎஸ். டிடிஎஸ் என்ன வச்சுருக்கான்? எவல்யூஷன் மட்டும் வச்சுருக்காதரா. என்கிட்ட எவல்யூஷன் இல்லையே. ஸோ ஜஸ்ட் நான் பாலிட்ரிக்ஸ் மட்டும் இறக்கி வரேன். பட் ஆனால் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். டாக் செஸ் முடிச்சிடும். பட் ஆனால் அவன் கேவலமாக அதெல்லாம் வேறு இறக்கி விட்றான். நான் இன்னும் இந்த பில்டிங் கார்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பெருசாக எனக்கு நாலேஜ் இல்லை எப்படி ப்ளே பண்ணணுன்னு. ஸோ எந்தெந்த கார்ட்ஸ்லாம் கவுண்டர் பண்ண முடியும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நானே இதுக்கப்புறம் தான் கற்றுக்கணும். தேவையான நைட்டு மூலிமா ஒரு 600 டேமேஜ். இந்த பக்கம் இவனை போடலாம். நைஸ் நைஸ். டோட்டல் 4 கார்டு ரோல் பண்ணியிருக்கான் அவன். டாகர் டச்சஸே பார்த்துப்போம். இதை இருந்தாலும் சப்போர்ட்டிங்க்கு நம்மளோட கேவல மோனே எல்லாமே கேவலமாக அடிச்சு வச்சோமா எனக்கு ஒரு ஃபீலுப்பா. சரி நான் மொத்தமாக ராயல் டூல்ஸ். பட் ஆனால் எனக்கு டவர் கேஷன்ஸ் கிடச்சிருக்கு. மிஸ்டு இதில் ஃப்ரீயாக விட்டுடலாம், பிரச்சனை இல்லை. டாகர் டச்சஸ் வேலையை பார்த்துருவான்னு நினைக்கிறேன். எஸ் 2 ஹிட் எடுத்துகிட்டு போடும். எலிக்சர் கொஞ்சம் சேர்க்கலாம். மெகனைட் போட்டுட்டா அவங்ககிட்ட நைட் இருக்குது. அவன் நைட்டை கவுண்டர் பண்ணும்போது என் மெகனைட் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இருந்தாலும் கையை வச்சு சும்மா இருக்க முடியல. மெகனைட்டை தட்டி விட்டேன். இன்னும் சார் அடிச்சிடாதரா. போடு சார் அவனே. ஐ டோன்ட் திங்க் ஹேவ் அ லாக். ஸோ தைரியமாக பின்னாடி காப்ளின் கேங்கை தட்டி விட்ருக்கேன். கூடவே வால் பிரேக்கர்ஸையும் சேர்த்து இறக்கியிருக்கேன். வால் பிரேக்கர்ஸ் ஸ்பாய்ஸெல்லாம் மாட்டி செத்து போயிடாதீங்கடா. சூப்பர்ரா. ஒரே ஜம்புப்பா. செம்மடா. இன்னொரு சாட்டுப்பா. செம்மடா. நான் ஃப்ரீயாக விட்டுடலாம் தான் நினச்சேன். பட் ஆனால் அவனோட நாட் பேட் ஹோல்டா. ஓகே கன்ஃபார்ம் இந்த இடத்துல நமக்கு ஆரோஸ் தேவை. ப்ளஸ் வால் பிரேக்கர்ஸ். அவனோட டெஸ்லா அவன் நடுவான்னு தோணுது எனக்கு. நைஸ் டிஃபென்ஸ். இப்போதைக்கு நான் தான் லீடிங்கில் இருக்கேன். பட் ஆனால் அவனும் கொஞ்சம் திணற விட்டு தான் இருக்கான் நம்மளை. Okay, not bad.
செம்மடா. போடா 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 கண்ணுங்களா. எப்பறம் அவன் டேய் லெஃப்ட் சைடில் ஆல்மோஸ்ட் டவர் கான். பட் ரைட் சைடில் அவன் பார்ப்பானான்னு தெரியல. முடிஞ்சுது, டவர் முடிஞ்சுது. ஆனால் எப்படி முடிஞ்சது தெரில. அவன் அதிகமாக எல்சர் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு நான் யோசித்து டக்குன்னு லெஃப்ட் சைடில் நம்மளோட மொத்தம் கும்பலாக போகிற ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டேன். அவன் வந்து லாகில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் போச்சு. அவன் பாய்சன் மற்றும் அந்த டெஸ்ட்டில் வச்சு தான் அதிகபட்சம் டிஃபெண்ட் பண்ணியிருந்தான். ஸோ ஏதோ ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி முடிக்கலாம் ட்ரை பண்ண, அதே மாதிரி முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா? சும்மா ரேண்டமாக போயிட்டு ஒரு ஏதோ ஒரு டெக்கை சூஸ் பண்ணி ப்ளே பண்ணுறது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் ரகுவரன்.